அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக போகுதுன்னு இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 19,432க்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஜூலை கான்ட்ராக்ட், இது வந்து ஃபியூச்சர், இது வந்து ஸ்பாட் கிடையாது. இப்போ ஜூலை கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,398க்கு நம்மளுக்கு முடிவு பெற்றிருக்காங்க. இதனுடைய லோ 19,380. இப்போ நம்மளுக்கு எஸ்டர்டேவோட ஹை எஸ்டர்டே லோ இன்பிட்வீனில் தான் நம்மளுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது கேப் அப்புக்கோ இல்லை கேப் டவுனுக்கோ நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அதாவது கேப் அப்புன்னு சொல்ல முடியாது, கேப் டவுன் சொல்ல முடியாது, இன்சைடு ஓப்பனிங். அப்போ நேற்றைய லோ நம்மளுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து சஸ்டெயின் அப்படிங்கிற நிலை பெறுவது அப்படிங்கிறது என்ன டைம் ஃப்ரேம், என்ன கால இடைவெளி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பழகுங்கள். இது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டா நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களை ஆய்வு செய்ய மாட்டீங்க. அதனால் உங்கள் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதனை பொருத்தி பாருங்கள். அட்டவணை நம்மளுக்கு அட்டவணையை வந்து இப்போ நம்மளுக்கு 19,500 கால் 400 புட் நம்மளுக்கு இருக்கிறது. இது அட்டவணையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தையோட மாற்றங்கள் இருக்கும். அதனால் இதனை உன்னிப்பாக கவனிங்கள். இது வந்து யாரெல்லாம் வேல்யூம் அதிகமாயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால் இதை நீங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும். நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ற வாரம் ஆரம்பம் 19,246. இதில் அதிகபட்சமான ஹை 19,523 வெள்ளிக்கிழமை வந்த ஹை தான். லோவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு திங்கக்கிழமை 19,234. அப்போ சந்தை இதற்குள் இருக்கிறவரை பெரிய பிரேக் அவுட் 19,234 டு 19,523 இன்பிட்வீனில் இருக்கிறவரை பெரிய பிரேக் அவுட்டோட இம்பேக்ட் இல்லை. சந்தை இதற்குள்ளே இருக்கிறவரை வால்டைலாக தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி ஓப்பன் பார்த்திங்கன்னா 44,957. நம்மளுக்கு ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 44,655. லோன் எடுத்துட்டால் 44,844. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் வந்து 44,925. அதாவது சென்ற வாரத்தோட ஆரம்பத்திற்கு அருகாமையில் முடிஞ்சிருக்கு. அப்போ லோ வீக்லி லோவும் பக்கத்தில் இருக்குது. நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு எங்கள் முரண்பாடு இருந்திருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் வீக்லி ஓப்பன் அபோவ் க்ளோஸு பாசிட்டிவானது. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி கிடையாது, வீக்லி ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலும் கடைசி நிமிடத்தில் வெள்ளிக்கிழமை நிஃப்டி இறங்கும்போது பேங்க் நிஃப்டி இறங்கலை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய குறிப்பீடாக நம்ம பார்த்துட்ருக்கணும். அது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டவணை நம்மளுக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 45,000 கால் புட்டை கொடுத்துருக்காங்க. 45,000 புட் நம்மளுக்கு 273 ரூபாங்கும்போது 44,727 அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான எல்லையாக இருக்க போது. அதை பேஸ் பண்ணி தான் சந்தையோட பயணம் இருக்க போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.